வணக்கம். உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த சிறப்பான ஆழ்ந்த அலசலுக்கு உங்கள ரொம்ப உற்சாகத்தோட வரவேற்கிறேன். ம் தினமும் நாம எத்தனையோ விஷயங்கள ரொம்ப சாதாரணமா கடந்து போறோம். ஆனா சில நேரங்கள்ல பழமையான சில குறிப்புகளுக்குள்ள பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியங்கள் ரொம்ப எளிமையா ஒளித்து வைக்கப்பட்டிருக்கும். கண்டிப்பா. ஆ அப்படிப்பட்ட ஒரு தேடலை நோக்கி தான் இன்னைக்கு நாம பயணிக்க போறோம். ஆமா. நாம வாழும் இந்த அவசர உலகத்துல எல்லா விஷயத்தையும் மேலோட்டமா பார்த்து பழகிட்டோம் இல்லையா? ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் உற்று கவனிச்சா அதில் இருக்கிற தத்துவங்களும் அறிவியலும் நம்மள கட்டாயம் சிந்திக்க வைக்கும். அது உண்மைதான். அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த தேடல்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த தேடலுக்கான மூல ஆதாரம் என்னன்னு நான் நேயர்களுக்கு சொல்லிடுறேன். இது வள்ளலார் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவல்ல இருக்கிற ஒரு 4 வரிகள். அதாவது 204 இருந்து 207 வரையிலான வரிகள். கரெக்ட். அகவல் அப்படிங்கிறது ஒரு வகையான கவிதை வடிவம். அது ஒரு நதி மாதிரி எந்த தடையும் இல்லாம ஓடும் தன்மையுடையது. இந்த 4 வரிகள் நாம தினமும் பார்க்கிற குடிக்கிற தண்ணீரை பத்தி பேசுது. ஆனா இது நீரை வெறும் H2O அப்படிங்கிற ஒரு வேதியியல் கலவையாவோ இல்ல தாகம் தீர்க்கிற ஒரு திரவமாவோ மட்டும் பார்க்கல. அது ஒரு மாபெரும் தத்துவ பார்வையில அணுகுது. ஆமா, அதுதான் இதோட சிறப்பே. சரி, இது நம்ம விரிவாக அலசுவோம். கண்டிப்பா. இந்த அருட்பெருஞ்சோதி, அதாவது அந்த பேரொளியின் கருணை எப்படி இயற்கையோட ஒவ்வொரு அணுவிலும் செயல்படுது அப்படிங்கறத இந்த வரிகள் விளக்குது. முக்கியமா நீரோட தன்மைகளை எப்படி வாழ்க்கை தத்துவங்களோடு ஒப்பிடலாம் அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு உற்று நோக்க போற விஷயம். ஒவ்வொரு வரியும் நீரோட ஒவ்வொரு பரிமாணத்தை பேசுது. சரி, நாம முதல் வரிக்கு போவோம். போலாம். அந்த வரிகள் என்னன்னா, நீரிடை புவியல் அருட்பெருஞ்சோதி, நிகழுறு திரவியல் அருட்பெருஞ்சோதி. இப்ப இத படிக்கும்போது எனக்குள்ள ஒரு சின்ன முரண்பாடு தோணுச்சு. என்ன முரண்பாடு? நீரிடை பூவியல், அதாவது நீர்க்குள்ள இருக்கிற பூவியல் இல்லன்னா மலரும் தன்மை. நீர்க்குள்ள எப்படி ஒரு மலரும் தன்மை இருக்க முடியும்? பூக்கள் தானே மலரும். இது கொஞ்சம் கவித்துவமான மிகைப்படுத்தல் மாதிரி தோணுதே. ஆரம்பத்துல அப்படிதான் தோணும். ஆனா இத நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். பூவியல் அப்படிங்கிறது வெறும் பூக்களை பத்தியது கிடையாது. ஓ, அப்ப வேற என்ன? அது மலர்தல் அல்லது வெளிப்படுதல் அப்படிங்கிற செயல்முறையை குறிக்குது. ஒரு வித மண்ணுக்குள்ள இருக்குன்னு வச்சுப்போம். சரி. அதுக்குள்ள ஒரு பெரிய மரமே ஒழிஞ்சிருக்கு. ஆனா அந்த வித எப்ப வெடித்து மலருது? கண்டிப்பா அதுக்கு நீர் தேவைப்படுது. அதுதான். நீர் தன்னை சுற்றியுள்ள அனைத்தையும் மலர செய்யும் ஒரு வினையூக்கியா, அதாவது ஒரு கேட்டலிஸ்டா செயல்படுது. அதத்தான் நீரிடை பூவியல் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். ஓ, அப்படியானால் நீர் தனக்குள்ளே மலர்வதை பற்றி அவர் பேசல. இல்ல, மற்ற விஷயங்களை மலரச் செய்யும் அதோட இயல்பை பத்தி பேசுறார். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதை நாம மனிதர்களோட திறன்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கலாமே. தாராளமா பார்க்கலாம். எப்படி சொல்றீங்க? இப்ப நமக்குள் பல திறமைகள் விதைகளா தூங்கிட்டு இருக்கலாம். அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வர நமக்கு ஒரு சரியான சூழ்நிலையோ கல்வியோ இல்ல ஒரு வழிகாட்டியோ நீரை போல தேவைப்படுறாங்க இல்லையா? மிக சரியான ஒப்பீடு. அந்த மலர்விக்கும் ஆற்றலைத்தான் நீர் தன்னுள் இயல்பாகவே கொண்டிருக்கு. அடுத்த வார்த்தையை கவனிச்சிங்களா? நிகழ்வுறுதிரவியல். ஆமாம். அதாவது பல விஷயங்களை நிகழ்த்தி காட்டும் திறன். நீர் பார்க்க ஒரு அமைதியான திரவம் மாதிரி தெரிஞ்சாலும் அது ஒரு மாபெரும் செயல் ஊக்கி. ஒரு பெரிய மலையை குடைந்து நதியாக்கும் ஆற்றலும் நீருக்கு இருக்கு. ஒரு இரும்பையே மெல்ல மெல்ல துருப்பிடிக்க வச்சு உருமாற்றும் திறனும் அதுக்கு இருக்கு. இது ஒரு முரண்பாடான கலவை இல்லையா? எப்படி? ஒரு பக்கம் விதைய மலரச் செய்யும் மென்மை, இன்னொரு பக்கம் பாறைய உடைக்கும் வல்லமை. இந்த 2 திறன்களையும் அந்த பேரொளி நீருக்குள்ள வச்சிருக்கு அப்படிங்கறது தான் இந்த வரிகள் உணர்த்துது. கண்டிப்பா. இது எனக்கு இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்துது. நாம நீரோட செயல்பாடு பத்தி பேசணும். ஆனா நீரோட சொந்த கட்டமைப்பு பத்தி பேசுற அடுத்த வரிகள் இன்னும் சுவாரஸ்யமானவை. அந்த சுவைநிலைய பத்திய வரிகள் தானே? ஆமா. ஆர்தரவுக்க அருட்பெருஞ்சோதி, நீரினிற் சுவைநிலை அருட்பெருஞ்சோதி, நிறைத்ததிர் பல்வகை அருட்பெருஞ்சோதி, ஆறுறப் புரிந்த அருட்பெருஞ்சோதி. இதுல உங்களுக்கு என்ன ஒரு சுவாரஸ்யம் தெரிஞ்சது? நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது தூய நீருக்கு நிறமில்ல, மனமில்ல, சுவை இல்லன்னு தான் படிச்சிருக்கேன். விஞ்ஞானமும் அதத்தான் சொல்லுது. ஆமா. ஆனா இங்க நீரினிற் சுவைநிலைன்னும் அதுல பல்வகை சுவைகள் இருப்பதாகவும் இந்த வரிகள் சொல்லுதே. இது அறிவியலுக்கு முரணா இருக்கேன்னு நான் யோசிச்சேன். இது அறிவியலுக்கு முரணானதில்ல, இது அறிவியலோட அடுத்த கட்டம்னு சொல்லலாம். அது எப்படி? தூய நீருக்கு சுவை இல்ல அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அந்த சுவையற்ற தன்மைதான் அதோட மிகப்பெரிய பலமே. சுவை இல்லாதது எப்படி பலமாகும்? இப்ப நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீருக்குன்னு தனியா ஒரு கசப்பு சுவையோ இல்ல புளிப்பு சுவையோ இருந்திருந்தா என்ன ஆகிருக்கும்?
நாம சாப்பிடுற எல்லா பழங்களும் உணவுகளும் அதே கசப்பு இல்லைன்னா புளிப்பு சுவையோட தான் இருந்திருக்கும். சரியா சொன்னீங்க. ஒரு மாம்பழத்தோட இனிப்பு, ஒரு எலுமிச்சையோட புளிப்பு, ஒரு வேப்பிலையோட கசப்பு, இதுக்கெல்லாம் அடிப்படை எது? அந்தந்த தாவரங்கள் நிலத்திலிருந்து உறிஞ்சிய நீர் தான். ஆமா, தன்னுள் எந்த சுவையையும் திணிச்சுக்காத நீர்தான் இயற்கையோட இணையும் போது பற்பல சுவைகளா மாறுது. ஒரு வெற்று கேன்வாஸ் எப்படி எல்லா ஓவியங்களையும் தன்னுள் ஏத்துக்குதோ, அதே போல சுவையற்ற நீர் எல்லா சுவைகளுக்கும் ஆதாரமா இருக்கு. அதத்தான் நிறைத்ததிர் பல்வகை அப்படின்னு இங்க குறிப்பிடுறாங்க. இப்போ எனக்கு தெளிவா புரியுது. ஒளிய பிரித்து பார்த்தா எப்படி அதுல 7 வர்ணங்கள் இருக்கோ, அதே போல சுவையற்ற நீருக்குள்ள அத்தனை சுவைகளுக்கான சாத்தியங்களும் இருக்கு. கரெக்ட். இததான் அவர் ஆதரவுகுத்த மற்றும் ஆரூர புரிந்த அப்படின்னு சொல்றாரா? அதாவது இயற்கையோட இந்த ஒழுங்கு ரொம்ப நேர்த்தியா வகுக்கப்பட்டிருக்குன்னு. ஆமா, ஆர்தர வகுத்த அப்படின்னா எந்த குறையும் இல்லாம மிக துல்லியமா வகைப்படுத்தப்பட்டன்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட செடிக்கு சென்றா இனிப்பா மாறணும், வேறொரு செடிக்கு சென்றா காரமா மாறணும் அப்படிங்கிற இந்த இயற்கையோட பிரம்மாண்டமான புரோகிராம அந்த அருட்பெருஞ்சோதி எவ்வளவு நுணுக்கமா நீருக்குள்ள வகுத்து வச்சிருக்கு அப்படிங்கறது தான் அந்த வரிகள் ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குது. இதை கேட்கும்போது இதை நாம நமது அன்றாட வாழ்வோட இணைத்து பார்க்க தோணுது. சொல்லுங்க, எப்படி இணைக்கலாம்? நாம ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள செல்லும்போது நமது மனதை இந்த நீரை போல சுவையற்றதா, அதாவது எந்த முன்முடிவுகளும் இல்லாம வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மால புதிய அறிவை முழுமையா உள்வாங்க முடியும். ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை. நமக்குள்ளேயே நாம ஒரு முடிவோடு சென்றா புதிய சுவைகளை நம்மால உணரவே முடியாது இல்லையா? மிக சரியான பார்வை. எந்த சுவையும் இல்லாததால் தான் நீரை எல்லாவற்றுடனும் கலக்க முடியுது. அதே போல அகந்தையோ முன்முடிவுகளோ இல்லாத மனதால்தான் எல்லா மனிதர்களுடனும் எல்லா சூழ்நிலைகளுடனும் ரொம்ப இணக்கமா பழக முடியும். இது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடம். இந்த இடத்துல இருந்து அடுத்த கருத்துக்கு மாறுவது ரொம்ப இயல்பா இருக்கு. கருநிலை பத்திய மடிகளுக்கு போலாமா? ஆமா, நீர் எப்படி எல்லாவற்றுக்கும் அடிப்படையா இருக்குன்னு பேசணும். அடுத்த வரிகள் இதை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போகுது. நீரு நிற்கருநிலை அருட்பெருஞ்சோதி நிகழ்த்திய பற்பல அருட்பெருஞ்சோதி. நீரை ஒரு கருநிலை, அதாவது ஒரு சோர்ஸ் ஸ்டேட் அப்படின்னு அவர் குறிப்பிட்டாரு. இது நவீன பரிணாம அறிவியலை ஒத்திருக்கிற மாதிரி தோணலையா உங்களுக்கு? கண்டிப்பா. நவீன விஞ்ஞானம் இன்னைக்கு என்ன சொல்லுது? பூமியில முதல் உயிர் நீர்ல தான் தோன்றுச்சுன்னு சொல்லுது. ஆமா, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒற்றை செல் உயிரி கடல்ல தான் உருவாச்சு. அந்த ஆதி மூலத்தை இல்ல கருநிலைய இந்த 19ஆம் நூற்றாண்டு வரிகள் ரொம்ப எளிமையா நீரிநீர் கருநிலைன்னு சொல்லுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு தாயோட கருப்பைக்குள்ள எப்படி ஒரு முழு மனிதனுக்கான அத்தனை விவரங்களும் பாதுகாப்பா பொதிந்து வைக்கப்பட்டிருக்கோ, அதே போல இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் உயிரின படைப்புகளுக்கும் நீர் ஒரு கருப்பையா செயல்படுது. ஆனா இது வெறும் கடந்த காலத்தை பத்தியது மட்டும்தானா? உயிர்கள் தோன்றிய அந்த பழங்கால நிகழ்வு மட்டும்தான் அவருங்க குறிப்பிடுறாரா? இல்ல, அதுதான் இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். கருநிலை அப்படிங்கிறது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிற ஒரு செயல்பாடு. ஓ, நிகழ்காலத்திலயுமா? ஆமா, இன்னிக்கும் ஒரு வித்து முளைப்பதற்கோ, ஒரு முட்டை பொரிப்பதற்கோ, இல்ல ஒரு மனித சிசு உருவாவதற்கோ நீரோட கருநிலைத்தன்மை தேவைப்படுது. அதனாலதான் அடுத்த வரியில நிகழ்த்திய பற்பல அப்படின்னு சொல்றார் போல. சரியா சொன்னீங்க. அதாவது அந்த ஒரு துளி கருவில இருந்து தான் இன்னைக்கு நாம பாக்குற இத்தனை பற்பல விஷயங்களும் நிகழ்த்தப்பட்டிருக்கு, தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டு கொண்டும் இருக்கு. இதை நான் இன்னொரு கோணத்திலையும் பாக்குறேன். சொல்லுங்க. நீர் ஒரு பௌதிக கருநிலையா இருக்கிறத போல நமது மனதோட அமைதியான நிலைய ஒரு தத்துவார்த்த கருநிலையா நாம பார்க்கலாமா? விளக்கமா சொல்லுங்களேன். நம்ம ரொம்ப குழப்பமா இருக்கும்போது நம்மால எதையும் புதிதா உருவாக்க முடியாது. ஆனா நமது மனம் நீரை போல அமைதியா சலனமற்ற ஒரு கருநிலையா மாறும்போது அங்கிருந்து பல ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள், அதாவது நிகழ்த்திய பற்பல ஆக வெளிவருது இல்லையா? இது ஒரு மிக ஆழமான உளவியல் பார்வை. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. தியானம் அல்லது மனதை ஒருமுகப்படுத்துவதோட அடிப்படை நோக்கமே அதுதான். புற உலகிற்கு எப்படி நீர் ஒரு ஆக்கப்பூர்வமான கருநிலையோ, அக உலகிற்கு ஒரு சலனமற்ற மனமே எல்லாவற்றுக்குமான கருநிலை. இந்த அகமும் புறமும் ஒரே விதிகளால் தான் இயங்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான மெய்ஞானம். இதுவரை நாம நீரோட பல பரிமாணங்களை பார்த்துட்டோம். அது மலர்விக்கும் தன்மை கொண்டது, பல சுவைகளுக்கான ஆதாரம், அப்புறம் அனைத்து உயிர்களுக்குமான கருநிலை. ஆமா. ஆனா இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு நம்ம வரும்போது ஒரு பெரிய புதிர் நம்ம முன்னாடி வைக்கப்படுது. நான்கியல் பத்திய புதிர். கரெக்ட். அந்த வரிகள் இவைதான்: ஆருற வகுத்த அருட்பெருஞ்சோதி, நீரிடை நான்கியல் அருட்பெருஞ்சோதி, நிலவு வித்ததிற்பல அருட்பெருஞ்சோதி,
ஆர்தரவகுத்த அருட்பெருஞ்சோதி. ஹம் இது எனக்குள்ள நிறைய கேள்விகளை எழுப்புது. குறிப்பா இந்த நீரிடை நான்கியல். என்ன அந்த 4 இயல்புகள்? இந்த மூல ஆதாரத்துல அது வெளிப்படையா சொல்லப்படல இல்லையா? ஆமாம், இந்த அகவல் வரிகள்ல அந்த 4 இயல்புகள் என்னென்ன பட்டியலிடப்படல. அது வேணுமுன்னே விடப்பட்ட ஒரு இடைவெளி போலதான் தெரியுது. ஆனா இது நமக்கு தெரியாது, அது ஒரு ரகசியம்னு நம்ம இத சாதாரணமா கடந்து விட முடியாது. வேற எப்படி பார்க்கலாம்? இதற்கான விடைகளை நம்ம பல கோணங்கள்ல தேடலாமா? தாராளமா தேடலாம். உங்களோட பார்வை என்ன? அறிவியல் ரீதியா பார்த்தா நீருக்கு 4 நிலைகள் இருக்கிறத நாம பொருத்தி பார்க்கலாமா? எந்த 4 நிலைகள்? அதாவது திண்மம், திரவம், வாயு மற்றும் சில நேரங்கள்ல அறிவியலாளர்கள் குறிப்பிடும் அதிமுக்கிய நிலையான பிளாஸ்மா அல்லது சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட் நிலை. இதத்தான் அவர் நான்கியல் அப்படின்னு குறிப்பிடுறாரா? அது ஒரு மிக சிறந்த அறிவியல் அணுகுமுறை. அந்த 4 நிலைகளின் மூலமா தான் உலகத்துல தட்வெப்பநிலை சமன் செய்யப்படுது. ஆனா பாரம்பரிய தமிழ் மெய்ஞான பின்னணிக இத பார்த்தா இதுக்கு வேறொரு அர்த்தம் இருக்கு. அப்படியா? என்ன அர்த்தம் அது? ஐம்பூதங்களுக்கும் ஐம்புலன்களுக்கும் ஒரு நேரடி தொடர்பு உண்டு. நிலத்துக்கு சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படிங்கிற 5 தன்மைகளும் உண்டு. ஆனா நீருக்கு நாற்றம், அதாவது வாசம் கிடையாது. ஓ, தூய நீருக்கு மனம் இல்லைன்னு சொல்றீங்க? ஆமா, அதனால நீருக்கு சுவை, ஒலி அதாவது உருவம், ஊறு அதாவது தொடு உணர்வு, ஓசை என்கிற 4 இயல்புகள் மட்டுமே உண்டு அப்படின்னு தொல்காப்பியம் போன்ற பழம்பெரும் நூல்கள் கூறுது. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, இது அந்த பாரம்பரிய அறிவோட தொடர்ச்சியாகவும் இருக்கலாம் இல்லையா? அப்படியானால் இது நீரோட பௌதிக நிலைகளாகவும் இருக்கலாம் அல்லது அதோட உணர்வுபூர்வமான தன்மைகளாகவும் இருக்கலாம். இத நீரின் சுழற்சியோடு பொருத்தி பார்க்கவும் வாய்ப்பு இருக்கா அல்லவா? வாட்டர் சைக்கிள் பத்தி சொல்றீங்களா? ஆமா, ஆவியாதல், மேகமாதல், மழையாக பொழிதல் மற்றும் மீண்டும் நிலத்தில் சேகரிக்கப்படுதல் என இந்த 4 சுழற்சி நிலைகளை அவள் குறிப்பிடுறாரோன்னு தோணுது. உங்க தேடல் மிக சரியா பயணிக்குது. இந்த நான்கியல் அப்படிங்கிறதுக்கு நாம அறிவியல், தத்துவம், இயற்கை சுழற்சி என பல விளக்கங்களை கொடுக்க முடியும். ஆனா இந்த வரியோட உண்மையான அழகு என்ன தெரியுமா? என்ன? அந்த 4 என்ன அப்படின்னு நாம தேடும் அந்த சிந்தனை தான். நிலவித்ததிற்பல அப்படிங்கிற வார்த்தையை கவனிங்க. அந்த 4 இயல்புகள் எதுவாக இருந்தாலும் அவற்றின் மூலமாகத்தான் இந்த உலகில் பல விஷயங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இந்த ரகசியத்தை தேடும்போதுதான் நீரை பற்றிய நமது புரிதல் இன்னும் பல மடங்கு விரிவடையுது. எல்லாம் தெரிஞ்ச ஒருவரிடம் நாம கற்கும் பாடத்தை விட தேடலை உருவாக்கும் ஒரு புதிரிடம் நாம நிறைய கத்துக்கிறோம். உண்மையாகவே இது ஒரு பெரிய திறவுகோல் தான். நம்மள கேள்வி கேட்க வைப்பதும் அந்த தேடலின் மூலம் இயற்கையோட நேர்த்தியை உணர வைப்பதும் தான் இந்த தத்துவ படிக்கட்டுகளோட நோக்கம் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா. சரி, நாம இதுவரை விவாதத்தை இந்த ஆழமான விஷயங்களை நேயர்களுக்காக ஒருமுறை சுருக்கமா தொகுத்து விடுகிறேன். கண்டிப்பா. முதல்ல நீரோட வினையூக்கி தன்மை அல்லது மலர்விக்கும் ஆற்றலான பூவியல் பத்தி பார்த்தோம். அப்புறம் தனக்கென எந்த சுவையும் இல்லாத நீர் எப்படி பல சுவை நிலைகளுக்கு ஒரு வெற்று கேன்வாஸ் போல ஆதாரமா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். மூன்றாவதா பரிணாமத்தின் தொடக்க புள்ளியா அனைத்து உயிர்களுக்குமான கருநிலையா நீர் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத உளவியலோடும் இணைத்து பார்த்தோம். இறுதியா நீருக்குள் இருக்கும் அந்த நான்கியல் அப்படிங்கிற 4 தன்மைகள் என்னவாக இருக்கும் என்ற தேடலோடு அது எப்படி இந்த பூமியில பல விஷயங்களை நிலைநிறுத்துது அப்படிங்கிறத பத்தி சிந்தித்தோம். ரொம்ப அருமையான ஒரு சுருக்கம். இது அனைத்தையும் சாத்தியப்படுத்துவது அந்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற பேருளியின் நேர்த்தியான வடிவமைப்பு அப்படிங்கிறத இந்த வரிகள் நமக்கு உணர்த்துது. மிகச் சிறப்பான தொகுப்பு. இந்த இடத்துல இத கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு நியாயமான கேள்வி வரலாம். என்ன கேள்வி அது? சரி, ஒரு பழமையான குறிப்பு நீரை பத்தி இவ்வளவு ஆழமா பேசுது. இதனால எனக்கு என்ன பயன்? இன்றைய தகவல் பெருக்கில் சிக்கி தவிக்கும் என் வாழ்க்கைக்கு இந்த அறிவு எப்படி உதவும்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அது மிக முக்கியமான கேள்வி. ஒரு தத்துவம் அப்படிங்கிறது வெறும் ஏட்டறிவா இல்லாம நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படணும் அல்லவா? நிச்சயமா. இந்த தேடல் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்னவென்றால் நுண்ணியான அணுகுமுறை. மைக்ரோ பெர்ஸ்பெக்டிவ். ஆமா, ஒரு சாதாரண தண்ணீர் குவளைய பாக்கும்போது அது எப்படி சுவைகளை உள்வாங்குது, அது எப்படி ஒரு கருநிலையா இருக்குன்னு உங்களுக்கு பிரிக்க தெரிந்தால் உங்க வாழ்க்கையில வரும் ஒரு பிரச்சனையோ உங்க வேலையில உள்ள ஒரு சிக்கலையோ நீங்க மேலோட்டமா பார்க்க மாட்டீங்க. அந்த பிரச்சனையோட கருநிலை என்ன,
அதுல உள்ள சுவைகள் அல்லது வெவ்வேறு மனிதர்களின் மனநிலைகள் என்ன, அதோட நான்கியல் அல்லது வெவ்வேறு பரிமாணங்கள் என்னன்னு உங்களால ஆழமா பகுப்பாய்வு செய்ய முடியும். இது உங்க சிந்தனையை தெளிவாக்கும் ஒரு மாபெரும் பயிற்சி. இது மிகவும் உண்மையான ஒரு பார்வை. ஒரு விஷயத்தை எப்படி அணுகி படிக்கணும், எப்படி அதை பல அடுக்குகளா பிரித்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த அலசல் ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணம்னு நான் நினைக்கிறேன். நீங்க உங்க வாழ்வில் சந்திக்கும் எந்த ஒரு சூழ்நிலையையும் இந்த தத்துவ படிக்கட்டுகளை பயன்படுத்தி அலசி பார்க்கலாம். இத நிறைவு செய்யும் முன் உங்களுக்கு ஒரு கேள்வியை விட்டு சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. நாம இன்னைக்கு இயற்கையோட ஒரு சாதாரண கூறான நீரை பத்தி மட்டுமே இவ்ளோ நேரம் விவாதித்தோம். நீருக்குள்ளேயே பல விஷயநிலை சாத்தியப்படுத்தும் திறன், சுவைநிலை, கருநிலை மற்றும் வெளிப்படையா சொல்லப்படாத 4 இயல்புகள் ஒளிஞ்சிருக்கு என்றால் சற்று யோசிச்சு பாருங்க. உங்களை சுற்றி இருக்கும் மற்ற விஷயங்களில் என்னென்ன ரகசியங்கள் புதைந்திருக்கும்? ஆமா, நாம சுவாசிக்கும் காற்றுல என்னென்ன தத்துவங்கள் இருக்கும்? சரியா சொன்னீங்க. காற்றில் என்ன ரகசியங்கள் இருக்கும்? உங்களை சுடேற்றும் நெருப்பிற்குள் என்னென்ன இயல்புகள் வகுக்கப்பட்டிருக்கும்? நீங்க தினமும் காலடி எடுத்து வைக்கும் இந்த நிலத்தின் கருநிலை என்ன? மிகப்பெரிய கேள்விகள் இவை. இந்த அகவலின் பார்வைய நீங்க உங்களை சுற்றியுள்ள ஒவ்வொரு பொருளின் மீதும், ஏன் உங்களின் மீதும் கூட பயன்படுத்தி பாருங்க. அந்த 4 இயல்புகள் அப்படிங்கிறது மனிதர்களாகிய நமக்கும் பொருந்தும் தானே? கண்டிப்பா பொருந்தும். நமக்குள் இருக்கும் அந்த பரிமாணங்கள் என்ன அப்படிங்கிற தேடல உங்களிடமே விடுகிறேன். பிரபஞ்சத்தின் அத்தனை செயல்பாடுகளையும் அடக்கி பார்த்த இந்த விவாதம் நிச்சயம் அனைவரது சிந்தனைகளும் ஒரு புதிய திறப்பை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இனி நாம ஒரு டம்ளர் தண்ணீரை குடிக்கும்போது அது வெறும் தண்ணீர் அல்ல, அது பல விஷயங்களை நிகழ்த்தும் ஒரு கருநிலை அப்படிங்கறத நிச்சயம் நினைத்து பார்ப்போம். உங்களின் நேரத்திற்கும் தேடலுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து கேள்விகளை கேளுங்கள், தேடிக்கொண்டே இருங்கள். இது உங்களுக்கான பிரத்யேகமான ஆழ்ந்த அலசல். மீண்டும் அடுத்த விவாதத்தில் சந்திப்போம். வணக்கம்.